செத்து கூட தொலையட்டும், நமக்கு என் வாழ்க்கையில மட்டும் வந்துடாது. ஒரு நிமிஷம் அக்கா. ஆனா ஒரு விதத்துல இந்த தங்கமயில் பார்த்தாக்கா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இவ்வளவு வந்து ஒரு வெகுளியா இருப்பாங்களா, ஒண்ணுமே தெரியாத ஒரு பெண்ணா இருப்பாங்களா அப்படின்னு யோசனை தான் பண்ண தோணுது. ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா பண்ண சொன்னது எல்லாமே தப்புன்னு மயிலுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னு எல்லாமே பண்ணிட்டு இப்போ வந்து மாமா என்னை கூட்டின்னு போயிட்டு மாமா, இப்போ மாமா என்னை கூட்டின்னு போயிட்டு மாமான்னு சொன்னாலாம் வேலைக்கு ஆகுங்களாங்க. அதாவது வந்து அவங்க அம்மா பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பு. அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு பண்ணிட்டு அவங்க புருஷனுடைய குடும்பத்தை எல்லாமே கோர்ட்டுக்கு இழுத்து நார் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு நார் அடிச்சுட்டு இப்போ வந்து நான் வாழறேன் மாமா, இப்போ நான் வந்து என்ன கூட்டின்னு போக மாமானாக்கா அப்படிங்க ஒத்துக்குவாங்க. அதுவும் மயிலோட அம்மா இருக்கிறாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்களேன். நான் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே ஒன்னு முடிவு பண்ணிட்டியா? நீ சொல்றது கேட்டதுனால தான் உன் பொண்ணு தங்கமயில் இந்த நிலைமைக்கு இருக்கிறா. தங்கமயிலாவது சொந்தமா யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் செஞ்சா கரெக்டா தப்பா யோசனை பண்ணி செஞ்சிருந்தாங்கனாக்கா அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்கும். அவங்க எல்லா தப்பும் கண்டுபிடிக்கும் போது தங்கமயில் சரணடைஞ்சு மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் காலை வீழ்ந்திருந்தாங்கனாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க அம்மா பேச்சு கேட்டுக்குன்னு இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டின்னு போயிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு முன்னாடி கூட்டின்னு போயிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இப்போ இந்த தங்கமயில் வந்து என்னை கூட்டின்னு போமாமா, என்னை வாழ வழி மாமா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டுறாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தங்கமயில் அம்மா ரொம்ப வசட்டுங்க. எல்லாமே பண்ணுறது பண்ணி போயிட்டு நீ எக்கடி கட்டினா போ, செத்து கூட போய் தொலை, ஆனால் என் வீட்டில் நிற்காத, என் வீட்டுக்கூட இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா தப்புமே தங்கமயில் அம்மா பண்ண சொல்லி 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 இந்த தங்கமயில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது வந்து சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். தங்கமயில் வீட்டில் அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி சொல் புத்தி சரியான சொல் புத்தி சொல்லி கொடுக்கல. ஆனால் சுய புத்தியாவது இருந்திருக்கணும்ல. இந்த மாதிரிலாம் நம்ம இழுத்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து விட்டாக்கா நம்ம எந்த காலத்தில் நம்ம மாமனார் வீட்லேயே நம்ம புருஷனோட வாழ முடியும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கணும்ல. கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ மாட்டின்னு முழிக்கிறாங்க. தங்கமயில் என்ன பண்ணாங்க, புருஷன்கிட்ட போயிட்டு மாமா என்னை ஏற்றுக்கு மாமா, எங்கள் வீட்டில் என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க மாமா, சாப்பாடு கூட ஒழுங்காக போட மாட்டேன்றாங்க, என்னை எப்படின்னா கூட்டின்னு போமாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க, கூந்தாடுறாங்க. அவரும் என்ன சொல்லிடுறாரு, இது பாரு என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நீ வெளியே போயிடு, உங்க கூட வாழறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு தீர்த்து சொல்லிடுறாப்புல. கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க, தங்கமயில் அவங்களுடைய முடிவு எடுக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க. அந்த வழியாக மீனா வேறு ஆட்டோவில் போகிறாங்க. மீனா வந்து தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயிலக்கா இந்த பக்கம் போகிறாங்க, தனியாக போகிறாங்க. அதுவும் இந்த குளத்தோடு இருக்குது. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்ணுறாங்க, இறங்கி போயிட்டு பார்க்குறாங்க. அக்கா எங்கேக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மீனா வந்து தங்கமயில காப்பாற்றிடுவாங்க. தங்கமயில காப்பாற்றிட்டு எப்படின்னா இந்த குடும்பத்தோடு உன்னை சேர்த்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு மீனா வந்து பல பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் மீனாக்கும் செஞ்சிலுக்கும் பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்ற, எந்த விஷயமும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிலுக்கும் சரி மீனாக்கும் சரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல வேற இந்த பிரச்சனை வேற புதுசாக நுழைஞ்சிருக்கு. ஏற்கனவே மீனா சந்திக்கிற பிரச்சனைலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கும்பலான சந்திக்கிற பிரச்சனை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீனா மட்டுமே தனியாக சந்தித்த பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு கேங் இருந்தது. ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அவங்க மாமியார், மீனா, ராஜி இவங்க எல்லாமே சம்மந்தப்பட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுனாக்கா மீனா மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனையை சந்திக்க போறாங்க. இதனால மீனாவுக்கும் சரி செந்திலுக்கும் சரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, மீனாவுடைய மாமனாரும் சரி மாமியாரும் சரி இதனால மீனா மேலே எவ்வளோ கோவப்பட போறாங்க, இதனால மீனா என்னென்ன சந்திக்க போறாங்க, அடுத்தடுத்த வாரங்களில் தான் நம்ம இதை பார்க்க முடியும்.